சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் டெபாசிட் இழந்திருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க சார், இப்போ ஆளும் அரசு திராவிட மாடல்னு சொல்கிறவங்க 9 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்களா, 1,15,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் எந்த கட்சி கூட்டணியும் இல்லை, நீங்கள் கொடுத்த மாதிரி கள்ள ஓட்டு அடிக்கலை, பணம் கொடுக்கல. ஆனாலும் 30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு திமுக தான் தோற்றுது. இந்த இடத்துல நாம் தமிழர் வெற்றி பெற்றிருக்கு, மக்கள் அபிமானத்தை பெற்றிருக்கு. முன்னாடி காட்டிலும் 15,000 ஓட்டு அதிகமாக இருக்குன்னா மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். என்னை பொறுத்த அளவுக்கு திமுக தோற்றதுக்கு தான் சமம். இது டெபாசிட் இழக்கிறது இது கிடையாதுங்க, நல்லாவே வளர்ந்துருக்கிறாங்க ஆக்சுவலாக. அதாவது லாஸ்ட் டைம் நடந்த தேர்தல், ஈரோட்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா வாங்கின வாக்கை விட இந்த இடம் வாக்கு அதிகமாக இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் தனித்து நின்று போட்டிகிட்டு இருக்கிறாங்க. பணம் எதுவுமே கொடுக்காம ஜெயிச்சிருக்கு. இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்காங்கங்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா மற்ற பெரிய கட்சிகளாக எதிர்கட்சிகளாக ஒதுங்கின போது இவர் எப்பயுமே தோக்குறது தான். அதனால சரி போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாரு, தோற்று போயிட்டார். தோத்துருவோன்னு தெரிஞ்சே நின்றாரா சார்? நிச்சயமாக அதானே நடந்திருக்கு. இதுவரை அவர் ஜெயிக்கணும்னு நினச்சி நிற்கலையா, அவர் வரிசையாக தோத்துக்கிட்டு தான் இருக்கார். இவர் எப்போ தான் ஜெயிப்பார்? அவர் அதை ஆண்டவனுக்கு தான் தெரியும். தொடர்ந்து படுதோல்வி அடைகிறாரு, நமக்கே வருத்தமா இருக்கு, அவருக்கு வருத்தமா இருக்காதா? கட்டாயமாக இருக்கான், அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கலாம் சார்? என்ன கொஞ்சம் பேச்சை குறைக்கலாம், அவ்வளோதான். சார் நல்லா பேசுகிறாருன்னு பல பேர் சொல்கிறாங்க. இல்லை, அது பேசி நிறைய பேர் மனசு காயப்படுது இல்லை, அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சி அவர் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் வேறு ஏதாவது சிந்திச்சு செயல்படலாம். அவரோட சில சிஸ்டம்லாம் மாற்றினாருன்னா கொஞ்சம் லைட்டாக முயற்சி பண்ணலாம், அவ்வளோதான். ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது, முயற்சி பண்ணலாம். அவருடைய தன்னம்பிக்கை எப்படி சார் பார்க்குறீங்க? அன்றைக்கி பெரிய கட்சியை விலகும் போது தைரியமாக போட்டி போடுறாரு. தைரியம் இருக்குது, நல்ல தைரியமான ஆள். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அவருக்கு முன்னாடியே தெரியும் அது நம்ம தோற்று தான் போவேன். அவரே சொல்லியிருக்காரு நிறைய பேட்டியில், நான் வரிசையாக தோற்றுக்கிட்டு தான் இருக்கேன், அதை பற்றி நான் கவலைப்படல, நான் நிச்சயமாக நிற்பேன் அப்படின்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன்றாரு. அதான் அவரோட தன்னம்பிக்கை. இன்னொரு விஷயம் சார், 2 வருஷத்தை கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே கோடிகளை வாங்கிட்டு கூட்டணி சேர்கிற கட்சிகளுக்கு மத்தியில் இவர் பல வருஷமாக, அவர் 15 வருஷமாக போராடிட்டு இருக்காரு. எந்த கட்சியிலையும் கூட்டணி சேர மாட்டேங்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவரோட தைரியத்தை தான் சொல்லுது. அவர் பணம் ஆக்சுவலாக வாங்கலைன்னு சொல்ல முடியாது, அவர் வாங்கியிருக்கலாம். பட் எதுலேயும் கூட்டணி வச்சுக்கல. அவர் கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியுமா சார்? கூட்டணி வச்சாக்க ஒரு முயற்சி எடுக்கலாம். ஏன்னா இப்போ இதுவரை கூட்டணி இல்லாமையே இருந்துட்டார். பெரிய கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டு அப்படி ஏதாவது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. முழுசாக ஜெயிப்பா. ஒருவேளை ஒரு சீட் 2 சீட்டுக்காக தன்மானத்தை இழக்க வேணாம்னு உட்காந்துருக்கலாம்ல. அது எத்தனை காலத்துக்கு? வயசு போயிட்டே இருக்குல்ல. ஏதோ ஒரு டயத்தில் அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். சார், மாபெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கே தோத்து பெறுவோன்னு பயந்து ஒதுங்கும் போது சீமான் போட்டி போட்டார். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் அது அவரோட செல்ஃப் ஐடென்டிட்டி அவர் நிரூபிக்கணும்னு நினைக்கிறார். அவர் எந்த தேர்தலும் வரைக்கும் புறக்கணிக்கல, அவர் யாரு கூட கூட்டு வைக்கல. இது வரைக்கும் கட்சி தாமதம் ஆரம்பித்து அவர் யாரு கூட கூட்டு வைக்கவும் இல்லை, கூட்டு வைப்போன்ற ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுக்கவே இல்லை இந்த காலகட்டத்தில். எதுக்குமே இவங்க பத்திரிகையில் தான் எழுதுறாங்க, அவர் அங்கே பேசினார், விஜய் கூட பேசினார், இப்படி பேசினார். ஆனால் அது இப்போ இருக்கிற அவருடைய அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி அவர் இழந்துருவார் கூட்டு வச்சாருன்னா. இந்த கூட்டு இருக்கிறதால தான் அவருக்கு ஓரளவுக்காவது அவருக்கு ஒரு பேஸ் சப்போர்ட் இருக்குது. அவருக்குன்னு ஒரு யூத் சப்போர்ட் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது, எப்போதும் வேலை ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை அவர் இழந்துருவார். அதனால அவர் கூட்டணி வைக்காமலே இருக்கார். ஒரு காரணம், அவர் ஏதாவது ஒரு தேர்தலில் அவர் புறக்கணிச்சாருன்னா அவர் நிச்சயமாக அந்த பிக்சர்லேருந்தே போயிடுவார். ஈரோடு இடைத்தேர்தலில் சீமான் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதை தோல்வின்னு எப்படி சொல்கிறீங்க? அப்புறம் சார், போன வாட்டியை விட இப்போ எக்ஸ்ட்ரா தானே வாங்கியிருக்காங்க வாக்கு. டெபாசிட் இழந்துட்டாரா? இருக்கட்டும், ஒரு வளர்ச்சி தானே இது. என்ன சார் வளர்ச்சி இது? அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க? பரவாயில்லையே, இது தனியாக நின்று இவ்வளோ வாங்கியிருக்கிறாருல, அது பெரிய விஷயம் தானே. நிறைய பேர் சீமான் வாய் அடைக்கிறதா ஜெயிச்சிருக்கலான்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் வாயை அடிச்சுட்டா அப்புறம் எப்படி? ஒருவேளை அவர் பெரியாரை பற்றி பேசாமல் இருந்தால் ஜெயிச்சிருப்பாரோ? இல்லை, எல்லாரும் பேசினா தானே உண்மை எதுன்னு தெரிய வரும். பேசாமல் ஒரு விஷயத்தை மூடி வச்சா என்ன இருக்கும்? சரி சார், இப்போ தொடர்ந்து அவர் தோத்துட்டே இருக்காரு. 2026 நிற்கலாமா வேணாமா? தாராளமாக நிற்கணும். அவரும் நிற்கலன்னா அப்புறம் எப்படி? புதிய அரசியல்ல இது. எல்லாரும் கூட்டணியாக நிற்கிறாங்க, தன்னோட பலத்தை தனியாக காட்டுறாருல அவர், அதான பெரிய விஷயம். ஒரு டெபாசிட் போகுங்கிறது ஏற்கனவே தெரிஞ்சது தான். அவர் என்ன சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம முடிவு. மக்கள் எதிரோ திமுக ஓட்டு போட்டாங்க, சீமானுக்கு ஓட்டு போடல. என்ன காரணம்னா அவர் வாய். அவ்வளோதான், அவர் வாயானாலே கட்டார். இல்லை சார், பல பேர் அவர் பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். சார், சீமான் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு என்ன சொல்லுவீங்க சார்?
சீமான் ஆள் நல்ல ஆளுக்கு தான். என்ன ஆக்சுவலி நான் வந்து கேரளா, அப்படி இருந்தாலும் அவர் வந்து வாய் கொஞ்சம் அடக்கணும். டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு தெரியும். ஏன்னா அவர் ஒரு பெரிய ஒரு மாநில கட்சி, அதை ஆளுங்கட்சி ஏற்று நிற்கிறாரு. அப்படிங்கிற போது மீதி இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் அவருக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு அதில் அவங்க மாற மாட்டாங்க. இருந்தாலும் அவர் போன தடவை வாங்கின ஓட்டை விட இந்த தடவை ஓட்டு கொஞ்சம் அதிகமாக ஆயிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். நான் டிவி பார்க்கல, இது பார்க்கல. அதனால சரி சார், இப்போ இது அவருக்கு வந்து பின்னடைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. சீமானுக்கு வந்து பின்னடைவு இல்லை, அதுதான் என்னுடைய கருத்து. சார் தொடர் தோல்வி எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர் தோல்வி ஏங்க, சின்ன சின்ன கட்சிகள்லாம் தொடர் தோல்வி இருக்கத்தான் செய்யும். 18 முறை கஜினி முகமது போர் புரிஞ்சு செய்தி வரலையா? முயற்சி எடுக்கணும், வேற எப்படி இது பண்ண முடியும்? எடுத்த உடனே என்டி ராமாராவ் எம்ஜிஆர் மாதிரி ஆயிட முடியுமா? எடுத்த உடனே எலெக்ஷன்ல நின்று ஆட்சியை பிடிச்சிட முடியுமா? அதெல்லாம் இப்போ நடக்கிற கதையெல்லாம் இல்லை, பார்ப்போம். சார் 2026 இதே அவர் மெயின்டைன் பண்ணுமா, இல்லை யார் கூட கூட்டணி வைக்கணுமா சார்? அது அவர் இஷ்டம், நம்ம என்ன சொல்ல முடியும்? நீ எனக்கு அட்வைஸ் பண்ணான்னு கேட்பாரு, தேவையா? அது அவர் எடுக்கிற முடிவு தான். என்ன சொல்கிறது சார்? ஆமாம், இது போயிருக்கேன்றீங்க. ஏர்முகம் தானே இருக்குது. 10,000 வாக்குகள் இருந்தது போன வாட்டி. இந்த வாட்டி 24,000 சில்லற வாக்குகள் விழுந்திருக்குல்ல. ஏர்முகமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவர் தோத்துட்டாரு, டெபாசிட் இழந்துட்டாருன்னு. காசு கொடுக்காம இருந்தால் திமுக டெபாசிட் இழந்துருக்கும். கரெக்டு தானே? காசு கொடுக்காம இருந்தாங்களா? தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்ததா? அவன் மாட்டினா அவன் வேலையை பார்த்துருந்தான். காசு கொடுக்குற இடத்துல கொடுக்குட்டான். 8 அமைச்சர்களை நியமித்தாங்க. சுற்றி ரவுண்ட் ஆஃபு எடுத்துகிட்டு போய் மந்த மாதிரி அடைக்கிறது, கூட்டம் வந்தால் 300 ரூபா கொடுக்குறது, இது வெற்றின்னு சொல்லக்கூடாதுங்க. இப்போ அவர் குறிப்பிட்டிருந்தார் அண்ணன் ஜெயிச்சவர் விஎஸ் சந்திரகுமாரா, விபத்து மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய தோல்வி, விபத்துக்கு சமம்னாரு. விபச்சாரத்துக்கு சமம் அவங்க ஜெயிச்சது. காசு கொடுத்து தானே ஜெயித்தாங்க. காசு கொடுக்குற விபச்சாரம் தானே, வேறு என்ன குறிப்பிட முடியும்? இவ்வளோ கடுமையாக விமர்சிக்கிறீங்க. உண்மைதானே பிரதர்? யார் சார்? அதிமுக திமுக யாருமே நிற்கல, அதனால் விபத்துக்கு சமம்னு அந்த ஓட்டை அவர் குறிப்பிட்டிருந்தார். நான் சொல்கிறேன், அவங்க நின்னா கூட கொடுக்காத அமௌண்ட்டை நாம் தமிழர் கட்சி நிற்கும் போது நீ கொடுத்துருக்க. விபச்சாரத்துக்கு சமம் இல்லை. உன் வாக்கை கூட நீ வந்து காசு கொடுத்து தான் வாங்கியிருக்க. விபச்சாரத்துக்கு சமம் தான் இது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி இல்லைன்ற? வெற்றி இல்லைங்க. ஆளுங்கட்சி தான் எப்பயுமே ஜெயிக்கும். உங்களுக்கு தெரியாதா? இடைத்தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாதா? இவங்க அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்குது, தேர்தல் ஆணையத்துக்குள்ளே அங்கே உள்ளே நடக்கிற அலுவலர்கள் கூட ஒரு லிங்க் இருக்குது. எந்த இதை எடுத்தாங்க? பொத்தாம் போக்கில் இப்போ நிறைய வீடியோஸ் வந்தது, 300 ரூபா கொடுத்தாங்க, டோக்கன் கொடுத்தாங்கன்னு. எந்த மீடியா காட்டிச்சு? எல்லா மீடியாவும் பெய்டு மீடியா. உண்மை தானே? இதெல்லாம் யாரும் டிபேட் எடுக்கல. காசு கொடுத்தாங்கன்னு யாருன்னா டிபேட் எடுத்தாங்களா? அது இல்லை. பெரியார் விமர்சிச்சிட்டார் சீமான், அதுதான் டிபேட் போயிருந்தது. அப்புறம் ஊடகங்களும் விபச்சாரம் பண்ணுது, நிற்கிற வேட்பாளரும் காசை கொடுத்துட்டு ஓட்ட வாங்குறாரு. இது விபச்சாரத்துக்கு சம்மந்தம், வேற என்னத்துக்கு சமம் சார்? தோல்வி அது சார். ஒருவேளை பெரியாரை பற்றி சீமான் பேசாமல் இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாரோ? இப்போ நீங்கள் சொல்கிறதே அடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி 10,000 ஓட்டு வந்தது. பெரியாரை அந்த இடத்துல தான் இழிவுபடுத்தினார், அந்த மேடையிலே கலாச்சாரு. அப்புறம் ஏன் அவர் 15,000 ஓட்டு அதிகமாகிருக்காரு? மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவர் சொன்னதுக்கப்புறம் டிபெண்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய முஸ்லீம்ஸு புக்கை படிக்கிறாங்க. பெரியார் என்ன எழுதியிருக்காரு, பெரியார் என்ன பார்க்குறாரு, நிறைய பேரோட கருத்துக்கள் மாறுபட்டுருக்கு. போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் தேடல் வந்திருக்கு. ஒரு விவாதம் வருதுன்னா நிறைய தேடல் வேணும், நிறைய அறிவு தேவை. அவங்க வாங்கிக்கிறாங்க அதை. அவர் எதுக்காக பேசுகிறாரு? பொத்தாம் பொதுவாக பேச ஆள் கிடையாது. ஏதோ ஒன்றுத்துக்கு பேசுகிறாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரியாரை பற்றி புகழ்ந்து பேசினேன் அதே சீமான் இப்போ இந்த மாதிரி வன்மையாக பேசுறதுக்கு காரணம் என்ன சார்? நீங்கள் தான் சொல்லணும் என்ன காரணம்னு. நான் சொல்கிறேன், திராவிட சித்தாந்தம் வந்து நேர் எதிராக தமிழ் தேசியம் அவர் பேசுகிறாரு. இப்போ திராவிட மண், இது திராவிட மண் பெரியார் மண் சொல்லும் போது, அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து இது மண்ணுன்னு சொல்லும் போது, இந்த மண்ணை சார்ந்தவர் இல்லாமல் இருந்தால் அடிக்க தானே செய்வாங்க. தலையே அதானே, பெரியார் மண்ணுன்றீங்கல்ல, பெரியார் அடிச்சிட்டா அந்த மண் இல்லைன்னு ஆகிடும்ல. ஒருவேளை அந்த பாலிடிக்ஸ் அவர் எடுத்துருக்கலாம். திராவிடத்தை ஒழிச்சே தீர்வுன்றாரு சார், இது நல்லதுக்கா? ஆமாங்க. இப்போ நான் என் நாட்டில் நான் ஆளணும்னு நினைக்கிறேன், இது தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இது ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாதுல்ல. என் இனத்தை நான் ஆளணும்னு நான் துடிக்கிறேன், நான் வரணும்னு நினைக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன், நான் பச்சை தமிழன், என் நிலத்தில் நான் ஆளணும்னு நினைக்கிறேன். இது என்ன தவறு? நீங்கள் எப்படி டிபேட்டாக எடுக்க முடியும்? திராவிடன்னா என்ன? முதல்ல திராவிடன்னா என்ன? கால்டுவெல் குறிப்பிட்டிருக்காரு, அவ்வளோதான். அது திருவிடம்னு பேர். தமிழ் தூய தொழிலில் சொல்லணும்னா கூடி வாழ்தல். இங்கே எல்லா பலதரட்ட மக்களும் கூடி வாழ்ந்தாங்க, அதை குறிப்பிட்டு திராவிடன்னு சுருக்குனாங்க. ஆனால் அதே காரணத்தை வச்சு 3-4% இருக்கிற அந்த சமூக மக்கள் இவங்களை அடிமைப்படுத்தணும், நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது, அது எவ்வளோ பெரிய வன்கொடுமை. எந்த சமூக மக்கள் சார்? அவர் தான் சொல்லணும். யார் திராவிடம்னு சொல்கிறாங்களோ அது எந்த சமூக மக்கள் அவங்க தான் சொல்லணும். அவங்க தன்னை மறைச்சிக்கிட்டு பச்சை தமிழர்ன்றாங்க.
அவங்க தான் மேலே வரணும். நான் யாருன்னு அவங்க தெரிய வைக்கணும். அவங்க சொன்னால் தானே சொல்ல முடியும் அந்த சமூக மக்கள்னு. அவங்க இன்றைக்கி வரையும் பச்சை தமிழரை தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுங்கள். ஆமாம் எங்கள் சமூக ஒன்றும் இல்லை சார், அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்றார்ல, இப்போ போராட்டம் அறிவிச்சிருக்காருல்ல. நீ எடுத்திருந்தன்னா உன் சாதிக்கான அந்த நிலவரம் தெரிஞ்சிடும், உன் சமூக மக்களோட ஓட்டு எண்ணிக்கை. அதனால தான் எடுக்க மாட்டீங்க. 50 ஆண்டு காலம் ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்ல, தெரிஞ்சிடும்ல. இப்போ எத்தனை நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல, திருச்சியில் 24 மனை செட்டியார்கள்னு எடுத்தாங்க, நாயுடுமார்களின் சங்கம்னு எடுத்தாங்க. எல்லாம் யார் போகிறான்னா மூத்த அமைச்சர்கள் போகிறாங்க. எதுக்கு போகணும்? எதுக்கு சமூக நீதி பேசிட்டு எதுக்கு ஜாதி சங்க மீட்டிங்கு போகணும்? அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வஞ்சன்ஸ் இருக்குல்ல அவங்கக்கிட்ட, இருக்குல்ல, அதுதானே ஆடுறீங்க. இப்போ ஒருத்தவங்க கிளறும் போது உங்களுக்கு கோவம் வருது, திராவிடத்துக்கு பதிலாக தமிழ் தேசியம் பேசும்போது கோவம் வருது. தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ராமா போட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பொறுப்பு இல்லை. தெளிவாயிட்டு வரோம், இளைய சமுதாய மக்கள் தெளிவாயிட்டு வரோம். சார், இன்னைக்கு பல மீடியாக்களால் சீமான் அவர்கள் என்ன பேசினாலும் ட்ரோல் பண்ணப்படுகிறார். இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று தான் சார் சொல்லுவேன் உங்களுக்கு. யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்காக தான் பேசுகிறாங்க. டிபேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நெறியாளரே அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க. யார் பேசுகிறாங்களோ, எதிர்கருத்து வைக்கிறாங்களோ அவங்கள அடிக்கிறதுக்கு தான் நெறியாளர் பல கருத்துக்களை முன் வைக்கிறார். யாரை இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள குறித்து அவர் வைக்க மாட்டார். இவர் சொல்கிறாருன்னா இதுலேருந்து ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். அப்போ மொத்தமே அவங்க வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. என் பார்வைக்கு எந்த பத்திரிகையும் படிக்கக்கூடாது, எந்த நியூஸ் சேனலும் பார்க்கக்கூடாது. உலக பிரகாரம் நூல்களை படிங்க, வரலாற்றை படிங்க, ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். இந்த சமுதாய மக்கள் ஓட்டு மாறும். எல்லாருமே பெய்டு லேபர்ஸ், இருக்கிற ஊடகம் எல்லாருமே பெய்டு தான், ஆளுங்கட்சிக்கு பெய்டு தான். நெறியாளர் கொண்டு அறிவாலயத்தில் கவனிக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? நியூஸ் 7க்கு உள்ளே இருக்குன்னாங்க வேலை, அறிவாலயத்துக்குள்ளே ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க நியூஸ் 7க்கு. யார் கொடுக்குறா இந்த அதிகாரத்தை? அப்போ எல்லாருக்குமான ஒரு அலுவலகமாக அது செயல்படும் போது அவங்களுக்கான ஊடகமாக தானே அது செயல்படும். இதை ஏன் கேட்கல? இதை கேட்கணும்ல. இதானே ஊடக தர்மம். ஊடக தர்மம் போயிட்டு உக்காந்து கறி கஞ்சி சாப்பிட்றது தான் ஊடக தர்மமா?